உத்தரகாண்ட் மாநிலம் உத்தரகாசி மாவட்டத்தில் மீண்டும் வயநாடு துயரம் என்பது போல இயற்கை தனது கோர முகத்தை காட்டியுள்ளது. தரளி என்ற பகுதியில் ஏற்பட்டுள்ள திடீர் காட்டாற்று வெள்ளத்தில் பலர் புதையுண்டிருக்கலாம் என்றும் அஞ்சப்படுகிறது. கடந்த ஒரு மாதத்திற்கு மேலாகவே வட மாநிலங்களில் பரவலாக மழை பெய்து வருகிறது. இதனால் ஹிமாச்சல், ஹரியானா உள்ளிட்ட மாநிலங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. கங்கை நதி, காளி நதி உள்ளிட்ட முக்கிய ஆறுகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகின்றது. மேலும் பல இடங்களில் நிலச்சரிவு ஏற்பட்டு முக்கிய சாலைகள் சேதமடைந்துள்ளன. உத்தரகாண்ட் மாநிலத்தில் கடந்த 2 மாதங்களில் இயற்கை பேரிடர் மற்றும் மோசமான வானிலையால் ஏற்பட்ட சாலை விபத்துகளில் 100க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்திருக்கலாம் என கூறப்படுகிறது. சமீபத்தில் உத்தரகாண்ட் சோன் பிரயாக் அருகே ஏற்பட்ட நிலச்சரிவு காரணமாக கேதார்நாத் யாத்திரை தற்காலிகமாக நிறுத்தப்பட்டது. அந்த சூழலில் நிலச்சரிவில் சிக்கி தவித்த யாத்ரீகர்கள் 100 பேரை மீட்பு படையினர் பத்திரமாக மீட்டனர். ஆகஸ்ட் 5ஆம் தேதியன்று உதம் சிங் நகர், பௌரி மற்றும் டேராடூன் மாவட்டங்களுக்கு ஆரஞ்ச் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது. ஆனால் சற்றும் எதிர்பாராத விதமாக உத்தரகாசி மாவட்டத்தில் கொட்டி தீர்த்த கனமழை காரணமாக தரளியில் திடீர் காட்டாற்று வெள்ளம் ஏற்பட்டது. இது அப்பகுதியில் உள்ள குடியிருப்புகளை சூழ்ந்ததுடன் பல இடங்களில் நிலச்சரிவையும் ஏற்படுத்தியுள்ளது. மேலும் பல்வேறு கட்டடங்களும் சேதமடைந்துள்ளன. இந்த காட்டாற்று வெள்ளத்தில் 50க்கும் அதிகமானோர் சிக்கி இருக்கலாம் என்றும் கூறப்படுகிறது. தகவல் அறிந்த தேசிய மற்றும் மாநில பேரிடர் மீட்பு படையினர் அங்கு விரைந்து மீட்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். இதனிடையே காட்டாற்று வெள்ளம் மேகவெடிப்பாக இருக்கலாம் என்றும் சிலர் கூறுகின்றனர். மேகவெடிப்பு என்பது ஒரு சிறிய பகுதியில் குறுகிய காலத்தில் 10 சென்டிமீட்டருக்கும் அதிகமான மழை பொழிவை கொடுப்பதாகும். இது உத்தரகாண்ட் போன்ற பகுதிகளில் மிகவும் பொதுவானது என்றாலும் கூட அப்பகுதியில் வசிக்கும் மக்களுக்கு ஊசியின் விளிம்பில் வாழும் நிலைதான். தற்போது காட்டாற்று வெள்ளம் ஏற்பட்டுள்ள உத்தரகாசியில் பலர் உயிரிழந்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. காட்டாற்று வெள்ளம் ஏற்பட்ட பகுதியில் நிலைமை உன்னிப்பாக கண்காணிக்கப்படுவதாகவும் SDRF, NDRF, மாவட்ட நிர்வாகம் மற்றும் பிற தொடர்புடைய குழுக்கள் போர்க்கால அடிப்படையில் நிவாரணம் மற்றும் மீட்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ளதாகவும் அம்மாநில முதல்வர் புஷ்கர் சிங் கூறியுள்ளார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.